அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். கார்த்திகை மாதத்தின் மிகப்பெரிய விசேஷங்களில் ஒன்றாக கார்த்திகை தீபம் ரொம்பவும் விமர்சையா கொண்டாடப்படுது. கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு மாதமாகும். இது தீபங்களின் மாதமாகவும் அழைக்கப்படுது. இறைவனை ஒளியின் வடிவமாக கண்டு வழிபடும் இந்த மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். கார்த்திகை மாதத்தின் மிக முக்கியமான நிகழ்வு கார்த்திகை மகாதீப திருநாள். இது திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளில் தீபமேற்றி வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. அனைத்து சிவ ஆலயங்களிலும் தீபமேற்றும் வழக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலை தீபமே மிக சிறப்பாக கருதப்படுது. அதற்கான காரணத்தையும் திருவண்ணாமலையின் சிறப்பையும் இந்த ஒரே வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா எங்களுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாய மலை சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதனால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என முன்னோர்கள் கூறுவதுண்டு. அந்த அளவுக்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவு திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. அங்கு ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே இருக்காது என சொல்லப்படுது. மகா தீபத்தை கைகூப்பி தரிசித்தபடியே கிரிவலம் வந்தால் அந்த தீபத்தின் ஒளியால் அவர்களின் வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறும் என்பது ஐதீகம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். புராணங்களின்படி பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்தது திருவண்ணாமலையில்தான். அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஈசன் காட்சி தந்த திருநாளையே கார்த்திகை தீப திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடுவதை உணர்த்தும் நோக்கத்தோடு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம்தான். இதை தரிசிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிவனை நோக்கி தவமிருந்த பார்வதிக்கு தன் இடப்பாகம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராய் கருவறையின் பின்புறம் அமர்ந்தார். இந்த கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர் ஐம்பொன் சிலையும் உள்ளது. இதனால் திரு அண்ணாமலையானை நினைக்க முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. 800 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது கிபி 1240 இங்கு கிரிவலம் செல்ல ஜடாவர்ம விக்ரம பாண்டியன் பாதை அமைத்து பணி செய்துள்ளார். இந்த கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் என 8 லிங்கங்கள் உள்ளன. இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் ஜோதி ஒளி பொதுமக்களுடைய வாழ்வை தீய எண்ணங்களை விளக்கி ஒளியை கொண்டு வருவதாக நம்பப்படுது. கண்டிப்பாக கார்த்திகை திருநாளில் மாலை நேரம் பூஜை அறையில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு மற்ற இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும். குறிப்பாக மகா தீபம் ஏற்றிய பிறகே வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை தீப திருநாளில் வழிபடும் பக்தர்கள் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் அளிக்க வேண்டும். பால், வெல்லம், திராட்சை, பழங்கள், சர்க்கரை பொங்கல் ஆகியவை நெய்வேத்தியமாக அளிக்கலாம். இதில் மிக முக்கியமானது சொக்கப்பனை பார்த்தல். கார்த்திகை தீப திருநாளில் கோவில்களில் ஏற்றப்படும் சொக்கப்பனை அனைவருமே பார்க்க வேண்டும். தீப்பொறி பறக்க சொக்கப்பனை எரியும் போது பக்தர்களின் மனதில் ஒரு ஒளியாகிய ஒரு சக்தி உருவாகும். வாழ்வில் ஜெயம் நடக்கும் என முன்னோர்கள் கூறுவதுண்டு. கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபங்களுக்குரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சில பேர்கிட்ட இருக்கு. ஆனா பெரும்பாலானவங்க திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். ஆனா உண்மையாகவே திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் என்று 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும். இதுல பரணி தீபம் யமதர்மராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுகிறது. சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம். அதே மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகத்தை காத்ததை போற்றும் வகையில பஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுகிறது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஆனா வீடுகள்ல எதற்காக பரணி தீபம், அதுவும் யம தர்மராஜாவிற்காக ஏற்றணும் அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கும் வரும். யமன் என்றாலே அனைவருக்கும் பயம்தான். அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்ற கேள்வியும் கேட்க தோன்றும். இதற்கு ஒரு புராண கதையும் ஒன்று சொல்லப்படுது. நசிகேதன் என்பவருடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்திருக்காரு. அந்த யாகம் நடந்த போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தாங்க. இதை கண்டு குழப்பம் அடைந்த நசிகேதன் தனது தந்தை கிட்ட சென்று, இதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும்? விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே அப்படின்னு ரொம்பவும் கோபமா கேட்டிருக்கான். இதை கேட்ட அவனுடைய தந்தை, ஆம், உண்மையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றாரு. இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்க அவருடைய தந்தை, யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக அழித்து விட்டாரு. தந்தை தானமாக கொடுத்ததுனால உயிரோடவே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்தான் நசிகேதன். அது பற்றி யமதர்மராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான். மனிதர்களுக்கு பூமியில தான் பலவிதமான துன்பங்கள் என்றா இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பதிலளித்த யமதர்மராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நசிகேதன் கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா நசிகேதனிடம் கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தின் போது யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அது அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். இதையெல்லாம் கேட்ட நசிகேதன், எனக்கு அனுமதி கொடுங்கள், நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்று யமதர்மராஜனிடம் அனுமதியை பெற்று அவர் பூலோகத்திற்கு வந்து சொன்ன பிறகுதான் மக்களுக்கும் தெரிய வருகிறது பரணி தீபம் என்ன செய்யும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அறியாமல் நான் செய்யும் பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலையை பெற்றுத்தரும். அது மட்டும் அல்லாமல் மார்கழி மாதம் என்பதை தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதனால அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபடுவதனால நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கப் பெறும். அடுத்ததா பரணி தீபம் ஏற்றும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை வருகிறது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணி துவங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் உள்ளது. யமதர்மராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போது வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமில்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களோடு சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம். இந்த பரணி நட்சத்திரம் அன்று மாலையில ஏற்றப்படும் விளக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. பரணி தீபம் ஏற்றுவதால் நாம் அறியாமல் செய்த பாவம், பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் நீங்குகிறது. நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் கூறப்படுகிறது. மேலும் பஞ்சபூத நலன்களையும் பெற்று தருவதாக அமைந்துள்ளது. கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கும் காலமாகும். இந்த
இந்த மாதம் தீபமேற்றி வழிபட்டால் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பரணி தீபம் முதலில் வாசலில் விளக்கேற்றி பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றுவதுதான் சரியான முறை எனவும் சொல்லப்பட்டுள்ளது. மண் விளக்குகள் புதிதாக வாங்கி விளக்கேற்றுவது சிறப்பாகும். ஏனென்றால் மண்ணை நம்பி இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வாழ்கின்றது. புதிதாக வாங்கி விளக்கேற்றும் போது அவர்களின் வாழ்வும் பிரகாசிக்கும். இந்த வீடியோல கோவில்ல மட்டுமல்லாம வீடுகள்லயும் திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை பற்றியும் இதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியும் பரணி தீபம் ஏற்றும் முறையை பற்றியும் இந்த முறை எப்படி வந்தது அப்படின்றதை பற்றியும் பரணி தீபம் வீடுகள்ல ஏற்றுவதால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்பொழுது வருகிறது அப்படின்றதை பற்றியும் இந்த நாள்ல வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கார்த்திகை தீபம் அன்றைக்கு நீங்க விளக்கேற்றும் முறையை பற்றியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் மூலம் சந்திக்கலாம். நன்றி.